அழைத்து வருமாறு உமது பெற்றோர்கள் பழைய மாணவ ஆசிரியர்கள் அரசு தமிழ் கலவன் பாடசாலையின் 2025ஆம் ஆண்டுக்கான நிகராக தங்கள் அவர்களை விட சளைத்தவர்கள் அல்லர் பசுபதி குடும்பம் சார்பாக தொடர்ந்து தரம் 5 புலமை பரிசில் 2024ஆம் ஆண்டு சரி வெற்றியாளர்கள் என்று தங்களுடைய சுவீகரித்த வண்ணம் இருக்கிறார்கள். மைதானத்திலே தற்பொழுது பழைய மற்றும் பழைய தங்களுடைய இலகுவாக இருக்கு. மாணவர்களும் பெற்றோர்களும் தான் இந்த மதிப்புக்குரிய தேவ சகாயம் சுகிதன் அவர்களே. ஆனால் அதிகாரத்த வகையில் திரும்பவும் ஒரு முறை இந்த கேட்டிருந்தேன். அந்த அழைத்து வருமாறு உமது பெற்றோர்கள் பழைய மாணவ ஆசிரியர்கள் அனைவரையும் இன்றைய விளையாட்டு விழாவில் பெரும் விருதுகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் உமதுடைய மாணவர் திரு விவசாய சுகிதன் அவர்களையும் அன்புடன் வரவேற்று
போட்டியானது தற்பொழுது விருந்தினர் வருகையுடன் ஆரம்பமாகின்றது. அந்த வகையில் இந்த விளையாட்டு நிகழ்வுடைய முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் வைபவம் இடம்பெறும். முதலாவதாக இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எமது பிரதம விருந்தினர் எமது பாடசாலையுடைய பழைய மாணவரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட கடனித்துறையினுடைய திருவாளர் தேவசுவாயம் சிகந்தர் அவர்களை மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். மங்கள விளக்கேற்றி வைத்த எமது இன்றைய விழாவினுடைய பிரதம விருந்தினர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞானத்துறை பீட கணினித்துறையினுடைய அசிஸ்டன்ட் நெட்வொர்க் மேனேஜர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எமது அன்பு மலர் முன்பள்ளியினுடைய ஆசிரியர் திருமதி மரியமலர் தயாளர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். நன்றிகள். தொடர்ந்து அன்புமலர் முன்பள்ளியினுடைய ஆசிரியர் நமது சிறப்பு விருந்தினர் திருமதி நகுலேஸ்வரி நந்தகுமார் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். நன்றிகள். தொடர்ந்து கௌரவம் அளிக்கின்ற வகையில் தேசிய கீதத்துக்கு எழுந்தெழுந்து மரியாதை செலுத்துவோம். அடைநடையினை தொடர்ந்து ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் நிகழ்வு தற்பொழுது மைதானத்தின் நடுவிலே இடம்பெறும். ஏற்றும் நிகழ்வானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வினை தொடர்ந்து இன்றைய விழாவுக்கான சத்திய பிரமாண நிகழ்வானது தற்பொழுது மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜாப்லோலி கிழக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் 2025 ஆண்டிற்கான இல்ல மெய்வல்லுநர்
அமைய வெற்றி தோல்விகளை சமமாக மதித்து செயற்படுவோம் என உறுதி கூறுகின்றோம். புலோடி கிழக்கு அரசு தமிழ் கலவன் பாடசாலையின் 2025ஆம் ஆண்டுக்கான இல்ல மெய்வல்லுநர் போட்டியினை ஆரம்பித்து வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறுவர்கள் அனைவரும் உற்சாகத்தோடு சுறுசுறுப்புடனும் உங்கள் நிகழ்வுகளை திறம்பட செய்வதற்கு உரையாசியை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். தயார் நிலையில் இருக்குமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம். 60 மீட்டர் ஓட்டம் 8 வயது பெண்களுக்கான நிகழ்வினை தொடர்ந்து 80 மீட்டர் ஓட்டம் முதலாம் இடம் மானா அபிலாஸ், இரண்டாம் இடம் மானா டிரெக்ஷன், மூன்றாம் இடம் ராவணா ராகவன் அவர்களை என்ன பாருங்க. சரி, எல்லாரும் என்ன பார்க்கணுமா? இங்க பாருங்க ஒருக்கா. சரி, எல்லாரும் எனக்கு என்ன பாருங்க, இங்க பாருங்க.
ஆசிரியர்களான டாக்டர் ப அசோகன் மற்றும் திரு ப பார்த்திபன் அவர்களுடைய நிதி பங்களிப்பில் மாணவர் கௌரவிப்பானது தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த மாணவர்கள் ஓர் பின்தங்கிய பாடசாலையில் இருந்து பெரிய பெரிய பாடசாலைகளுக்கு நிகராக அவர்களை விட சளைத்தவர்கள் அல்லர் என்ற நோக்கோடு இந்த புலமை பரிசில் பரீட்சையில் சாதனைகளை ஈட்டியிருக்கின்றார்கள். அந்த மாணவர்களை இந்த சமூகத்தின் முன்னோடிகளாக திகழ வேண்டும், அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கோடு நமது பாடசாலையுடைய பழைய மாணவர் அமரர் பசுபதி அவர் ஒரு நமது பாடசாலையுடைய அதிபராகவும் கடமையாற்றியவர். அவருடைய புதல்வர்களாக டாக்டர் ஆஸ்திரேலியாவில் தற்பொழுது வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ப அசோகன் அவர்கள் மற்றும் அவருடைய சகோதரன் பார்த்திபன் அவர்களுடைய நிதி பங்களிப்பிலே அந்த மாணவர்களை தற்பொழுது இந்த அரங்கிலே கௌரவிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் அமரர் பசுபதி குடும்பம் சார்பாக திருமதி வானம்பாடி சால்ஸ் அவர்களால் தற்பொழுது 2023ஆம் ஆண்டு வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலாக புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி எய்திய மாணவர்களுக்கு வங்கியில் ஒரு தொகை பணத்தினை வைப்பிலிட்டு அவர்களுக்கான கௌரவிப்பு சான்றிதழ்களும் வழங்கப்பட இருக்கின்றது. செல்வன் ராசநிதி கஜானன் 173 புள்ளிகளை பெற்று வெற்றியீட்டிய மாணவன் முதலாவதாக கௌரவிக்கப்பட இருக்கின்றார். தற்பொழுது அந்த மாணவனை மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அமரர் பசுபதி ஞாபகார்த்தமாக தற்பொழுது நமது பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சையில் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலாக பெற்று 2023ஆம் ஆண்டு 2 மாணவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். செல்வன் ராசநிதி கஜானன் 173 புள்ளிகள், 163 புள்ளிகளை பெற்று செல்வி விமலதாஸ் நிஷல்ஜா அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு தலா 20,000 வங்கி வைப்பிலிட்டு சான்றிதழ்களை தற்பொழுது மேடையிலே வழங்க இருக்கிறார்கள். இந்த மாணவர்களுக்கு உங்களது கரவசங்களை எழுப்பி அந்த மாணவர்களை கௌரவப்படுத்துமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். வகுப்பாசிரியர் அவர்களையும் இந்த நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டிருக்கின்றோம். அந்த மாணவர்களுடைய இந்த வெற்றிக்கு அந்த ஆசிரியருடைய பணி அளப்பரியது. அவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் பழைய மாணவர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி எய்திய மாணவர்களை கௌரவித்து சென்ற அமரர் பசுபதி குடும்பம் சார்பாக கௌரவித்து சென்ற திருமதி வானம்பாடி சால்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தரம் 5 புலமை பரிசில் 2024ஆம் ஆண்டு வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலாக 3 மாணவர்களும் வெட்டுப்புள்ளியை அண்மித்ததாக 138 புள்ளிகளையும் பெற்றிருந்த மாணவியும் தற்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கின்றார். அந்த வகையில் முதலாவதாக செல்வன் பத்மநாதன் அஸ்விகன் 153 புள்ளிகளை பெற்று அந்த புலமை பரிசில் பரீட்சையில் வெற்றியை பெற்றிருந்தார். அந்த மாணவரை அன்போடு அரங்கு கலைத்திருக்கின்றோம்.
41 புள்ளிகளை பெற்று புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி எழுதிய மாணவி செல்வி பிரபாகரன் மிஸ்டிகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். இவர்களுக்கான கௌரவிப்பினையும் நமது பிரதம விருந்தினர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அந்த மாணவர்களை பயிற்றுவித்த வகுப்பாசிரியர் அவர்களையும் அந்த நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு பணிவன்போடு வேண்டியிருக்கின்றோம். ஓகே சரி, இங்கே இருக்க பாருங்க. என்ன பாருங்க, நமது இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி மரியமலர் ஆசிரியர் அவர்களை இந்த புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி எழுதிய மாணவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். செல்வி ஆண்ட்ரூ ரிஸ்விதா அவர்களை அழைத்திருக்கின்றோம். 141 புள்ளிகளை பெற்று தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 8 புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தி எழுதிய மாணவியை கௌரவிப்பதற்காக நமது சிறப்பு விருந்தினர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். சரி, இங்கே வருமா. கௌரவினை வழங்கிய எமது சிறப்பு விருந்தினர் திருமதி மரியமலர் ஆசிரியர் அவர்களுக்கு வருமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 8 புள்ளிக்கு அண்மித்ததாக புள்ளிகளை பெற்ற மாணவி செல்வி ஏராசா கேனசா 138 புள்ளிகளை பெற்று இந்த புலமை பரிசில் பரீட்சையில் ஒரு சாதனையாளராக இந்த மாணவியை தற்பொழுது எமது சிறப்பு விருந்தினர் திருமதி நகுலேஸ்வரி நந்தகுமார் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். சரி, ஓகே, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. கௌரவிப்பினை வழங்கிய முன்பள்ளி ஆசிரியர் திருமதி நகுலேஸ்வரி நந்தகுமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் வெற்றி கிட்டிய மாணவர்களை தொடர்ச்சியாக இந்த பழைய மாணவர் சங்கம் சார்பாக எமது புலம்பெயர் உறவுகள் ஊரும் உறவும் அமைப்பு மற்றும் ஏனைய எமது பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் சார்பாக பெருந்தொகை பணத்தினை நம்முடைய பழைய மாணவர் சங்கத்துக்கு நல்கி வருகின்றார்கள். உண்மையிலேயே இந்த பாடசாலையில் கல்வி கற்று சின்னம் சிறு பராயத்திலே கல்வி கற்றிருந்தாலும் இன்று வரையும் அந்த பாடசாலையை மறக்காமல் லட்சக்கணக்கான பணங்களை எமது பாடசாலையினுடைய அபிவிருத்திக்கும் எமது மாணவர்களுடைய வளர்ச்சிக்குமாக இந்த நிதி பங்களிப்பினை நல்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எமது இந்த விளையாட்டுப் போட்டிக்கும் எமது ஊரும் உறவுடைய அமைப்பினுடைய அமைப்பாளர் திருவாளர் சிவராஜசிங்கம், ராஜன் என்று அழைக்கப்படுகின்ற சிவராஜசிங்கம் மற்றும் டொரண்டோவில் வசிக்கக்கூடிய திருவாளர் வெள்ளை சிறி அவர்கள் தங்களுடைய அயராத உழைப்பு நாளும் பெருமளவிலான பணத்தினை எமக்கு வழங்கியிருந்தார்கள். அத்தோடு ஏனைய பழைய மாணவர்களும் பல பேரும் எங்களுக்கு இந்த பாடசாலையுடைய விளையாட்டுப் போட்டி சிறப்பதற்காக இந்த மாணவர்கள் கௌரவிப்புக்காக பெருமளவிலான பணத்தினை வழங்கியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று கூறி தொடர்ந்து இந்த விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகளில் தொடர்ந்து செல்கின்றோம். பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது.
இந்த பரிசுகளை வழங்கி வைக்குமாறு மேலை புல்வெளி சைவ பிரகாச மகா வித்தியாலய அதிபர் திருவாளர் மானா ரகுதீபன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். ராமனந்த அல்வாய் இந்து தமிழ்கலவன் மகா வித்தியாலய அதிபர் திருவாளர் விஷேந்திரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களோடு கரப்பட்டி கிழக்கு ஜிடிஎம்எஸ் பாடசாலை அதிபர் திருவாளர் கே ஆனந்தகிருஷ்ணன் அதிபர் அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். Very nice. Nice. God bless you. தொடர்ந்து நமது பாடசாலை பள்ளி மாணவி செல்வி சந்திரகுமார் அருண்ஜி அவர்களை இந்த குழுவோடும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். இன்று எடுக்கக்கூடிய பெரிய விருந்தினர் திருப்பாளர் தேவசகாயம் ஸ்ரீதரன் அவர்களை அன்போடு மேடை கலைத்திருக்கின்றோம். சரி எல்லாம் என்ன பேர் கௌரவித்த எமது விருந்தினர் அனைவருக்கும் முதலாமிடம் ஆர் காவியா சோழனிடம் 2 ரூபாய்கள். இரண்டாமிடம் பி பிரிட்டிஷ்கா சேரனிடம் 2 ரூபாய்கள். முதலாமிடம் ஆர் காவியா சோழனிடம். விளையாட்டு நிகழ்வுகளின் வரிசையிலே குழு விளையாட்டுகள் 9 வயது கொடியேற்றல் அதற்குரிய மாணவர்களை தயார்படுத்துமாறு இல்ல பொறுப்பாசிகளை கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து சான்றிதழை பெறுவதற்காக 6 வயதுக்குட்பட்ட பெண்கள் 60 மீட்டர் ஓட்டம். முதலாமிடம் ஆர் காவியா சோழனிடம். இரண்டாமிடம் டி பிரிட்டிஷ்கா. இவர்களுக்கான சான்றிதழ்களை ஓய்வு பெற்ற தேவரியாளி இந்து கல்லூரி
நிலைய அதிபர் திருவாளர் கே ராஜதுரை அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாம் இடம் டி நிஷானிகா சோழலிங்கம். இந்த மாணவர்களை வெற்றி பெறத்துக்கு வருமாறு. இரண்டாம் இடம் டி நிஷானிகா. இந்த மாணவர்களை வெற்றி பெற அந்த வெற்றி இல்லம் யார் என்று பார்த்தால் தொடர்ந்து சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக கயிறெடுத்தல் நிகழ்வில் பங்கு பெற்றி வெற்றி தற்பொழுது மைதானத்திலே அஞ்சல் ஓட்ட நிகழ்வு நடைபெறுகின்றது. உங்களது கரகோஷத்தை எழுப்பி அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கின்றோம். அந்த மாணவர்கள் உங்களது கரகோஷங்கள் மூலமாகவே தங்களுடைய அந்த வெற்றியினை சுவீகரித்துக் கொள்வார்கள். எனவே உங்களுடைய கரகோஷங்களை தயவு செய்து மைதானத்தினுடைய சுவடுகளுக்கு அப்பால் இருந்து கேட்டுக்கின்றோம். சுறுசுறுப்பாக அந்த மாணவர்கள் அதனை அடுத்ததாக பெற்றோர்கள் மற்றும் இந்த பாடசாலை கல்வியத்தை வெளியேறிய அனைத்து பழைய மாணவர்களுக்குமான கயிறெழுத்தல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வில் பெற்றோர் சார்பாக திருவாளர் பிரபாகரன் அவர்கள் அந்த பெற்றோர்களுடைய திருவாளர் அனோஜன் அவர்களையும் அந்த பெயர் விவரங்களை திரட்டி அந்த அணியினை தயார் செய்து விரைந்து இந்த போட்டியை முடிவுறுத்துவதற்கு ஒத்துழைப்பினை அளிக்குமாறு அன்போடு கேட்டிருக்கின்றோம். தொடர்ந்து சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இங்கே வருங்க.
1 2 3 4 5 6 பேர் சரியா ரைட் 6 பேர் விறுவிறுப்பான முறையிலே பழைய மாணவர்களுக்கான அஞ்சல் ஓட்ட நிகழ்வானது மைதானத்தில் இளைஞர்கள் முன்னிலை நிகழ்ந்தார்கள். எங்கே பார்ப்போம். பெற்றோர்களும் சடத்தவர்களால் எங்கே பார்ப்போம். எனவே அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கின்ற பெற்றோர்கள் பழைய மாணவர்களை மைதானத்தில் நடத்த வேண்டியிருக்கின்றோம். எமது தோழி வடகிழக்கு கிராம சேவகர் சிறுவாளர் திரு ரங்கநாதன் ஐயாவோடு அழைத்திருக்கிறோம். மாணவர்களை தங்களோடு வளர்த்திருக்கிறோம். தொடர்ந்து சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை பங்கு கொள்ளுமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். தற்பொழுது இதுவரையில் போட்டியிலே பங்கெடுக்காத ஏனைய 15 வயது இளைஞர்களை பழைய மாணவர்களை இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது பாடசாலையிலேயே முன்னை நாள் ஓய்வு பெற்ற எளிய கல்வி பணிமனை சேவைக்கால ஆசிரியர் பல்கலைகளில் யார் அந்த வெற்றியாளர்கள் என்று தங்களுடைய வீர சாகாசத்தினை கொண்டிருக்கிறார்கள். யார் பார்ப்போம் அந்த அணியின் வெற்றியினை வீட்டப் போகின்றார்கள் என்று 2 அணியினரும் மிகுந்த தங்களுடைய சரீர பலத்தினை அந்த இடத்தினை செல்ல விடாமல் அந்த அணியை யார் வெற்றி அணி என்று இங்கு
கிழக்கு முனை இணைந்து அணியினர் சற்று மேற்கு முனை அணியினர் தங்களுடைய வெற்றியினை சுவீகரித்த வண்ணம் இருக்கிறார்கள் போலிருக்கின்றது. சற்று அவர்களுடைய வெற்றியிலே தளர்வதற்காகவே பார்ப்போம் வேறெந்த அணியிலே தங்களுடைய வெற்றியினை சுவீகரிக்கிறார்கள். அணி மாறு கௌரவகுமாரி ஊடகவியலாளர் திரு முதல் மனோன்மணி அம்பிகை ஆலயத்தினுடைய செயலாளராகிய திருவாளர் சூரிய ஐயா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அவரோடு வழங்குகின்றோம். மைதானத்தின் நடுப்பகுதியில் 15 வயது இளைஞர்களுக்கான கயிறெழுத்தல் போட்டி மிகவும் தமது சர்வ வளத்திலையும் அந்த வளத்தின்படியை செலுத்தி அந்த போட்டிகளை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் அந்த வெற்றி அணி தற்பொழுது நாங்களை பெற்றுக் தோழரிடம் 3 போட்டிகளில் முதலாவது 3 இடத்துக்கு வருகை தருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். பழைய மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் போட்டி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விரைவாக வருகை தந்து அந்த போட்டியிலே பங்கெடுக்குமாறு விரைவாக வேண்டியிருக்கின்றோம். அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். பெற்றுக்கொள்வதற்காக மைதானத்திலே தற்பொழுது பழைய மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கான வழங்கி கௌரவிக்குமாறு நமது பாடசாலையுடைய பழைய மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்களுக்கான பழைய மாணவருக்கான தங்களுடைய வீர சாதனையை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற அந்த அவாவோடு கைவிடுதல் போட்டியிலே மிகவும் விறுவிறுப்பான முறையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் யார் அந்த வெற்றி தற்பொழுது தங்களுடைய வெற்றியினை சுவீகரித்த வண்ணம் இருக்கிறார்கள். கிழக்கு மலை அணியினர் சற்று தளர்ந்திருப்பது போல் தெரிகின்றது. பார்ப்போம் யார் அந்த வெற்றியினை சுவீகரிக்கிறார்கள் என்று. கிழக்கு மலை தங்களுடைய இரண்டாவது சுற்று மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய வீர வளத்தினை வளத்தின் வழியை களத்தினை பார்ப்போம் யார் அந்த வெற்றி வாய்ப்பினை சுவீகரிக்கிறார்கள். இந்த மாணவர்களை வெற்றிப்படத்தில் வருகை தருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். பி அஸ்வினா வழங்கி பந்தர்கள் நிகழ்வுக்கான சான்றிதழ்கள் அடுத்ததாக வழங்கப்பட இருக்கிறது. முதலாம் இடம் ஏ அக்ஷயன் சோழல் இல்லம், முதலாம் இடம் ஆர் அக்ஷாயன் சேரல் இல்லம், இரண்டாம் இடம் என் கிருத்தீஸ் சோழல் இல்லம், மூன்றாம் இடம். பந்தறுதல் நிகழ்வுக்கான சான்றுகளை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
அதுக்கான ஒரு விளக்கத்தை சொன்னீங்கன்னா மண் பிரண்டதால கலட்டி வீரர்கள் எப்பொழுதும் விளையாட்டு வீரர்கள் விளையாடுறதுக்கு விளையாடுறதுக்கு இலகுவாக இருக்கு. நீங்கள் சொல்லுங்க, உங்களோட விளையாட்டுப்படி எப்படி போய்கொண்டிருக்கு? மிகவும் சிறந்த முறையிலே போய்கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் அனைவரும் சிறந்த முறையை விளையாடி தொடர்ந்து இப்போ வரைக்கும் சிறப்பாக போய்கொண்டிருக்குது. இடையில மழை வந்து குறுக்கிட்டது. அப்படி இருந்தும் நாங்கள் எங்களோட விளையாட்டை ரொம்ப செய்து கொண்டு போகிறோம். இதில் வந்து பழைய மாவட்ட பங்களிப்பு நிறைய இருக்கும். பழைய மாவட்ட பங்களிப்பு குறிப்பிட்ட சில பழைய மாவட்ட பங்களிப்பு தான் நிறைய இருக்குது. இனிவரும் காலங்களையும் பழைய மாணவர் பெற்றோர்கள் அனைவரையும் முன்னுக்கு வந்து செய்யணும். இது எங்களுடைய கிராமப்புற பாடசாலை. நாங்கள் கைவிட்டால் பாடசாலை வந்து அழிஞ்சுண்டு போயிடும். அப்போ இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணி சொல்லக்கூடிய பழைய மாணவர்களும் பெற்றோர்களும் தான் இந்த மைதான அலங்காரத்தை செய்தார்கள். நீங்கள் ஒரு மைதான அலங்காரத்தை சுற்றி காட்டுங்க. தற்காலிக கிறிஸ்தவ ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைப்பிக்கின்றோம். விளையாட்டு நிகழ்வானது சிறப்பாகவும் உற்சாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களிலும் இப்படியான விளையாட்டுப் போட்டிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி சிறப்பாக நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ மற்றவர் சொல்லியிருந்தார், வெளிநாட்டு உறவுகள நிதி பங்களிப்பு நிறைய இருக்குண்டு. நமது பாடசாலைக்கு வெளிநாட்டு உறவுகளின் நிதி பங்களிப்பு நிறைய இருக்கின்றது. இனிவரும் காலங்களும் இப்படியான நிதி உதவிகளை வழங்கி மென்மேலும் பாடசாலை நிகழ்வுகளை நடத்துவதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அழைத்திருக்கின்றோம். சோழநிலம் முதலாமிடம், டி சாதுஜன் சேரநிலம் இரண்டாம் வாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அழைத்திருக்கின்றோம். சரிங்க பாருங்க. எல்லாம் அல்ல நமது ஸ்ரீ ஞானவைரவர் பெருமானின் பாதாரங்களை வேண்டி அரசு தமிழ் கலவன் பாடசாலையினுடைய 2025ஆம் ஆண்டுக்குரிய இல்ல மெய்வல்லுநர் போட்டி மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று முடிந்த இந்த நிலையில் நமது விளையாட்டு நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது பாடசாலையினுடைய பழைய மாணவரும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கணனி விஞ்ஞான பீடத்தில் அசிஸ்டன்ட் நெட்வொர்க் மேனேஜராக இருக்கின்ற மதிப்புக்குரிய
சகாயம் சுகிதன் அவர்களே, எமது விளையாட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எமது அன்புமலர் முன்பள்ளியினுடைய ஆசிரியர்கள் திருமதி மரியமலர் தயாளன் அவர்களே, திருமதி நவலேஸ்வரி நந்தகுமார் அவர்களே, விளையாட்டு நிகழ்வுக்கு கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நலன் விரும்பியான திருவாளர் செல்லையா விமலராசா அவர்களே, பிரான்ஸ் நலன் விரும்பியவர்களே, எமது விளையாட்டு நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற எமது வலிய கல்வி அலுவலகத்தினுடைய பிரதி கல்வி படிப்பாளர்களே, உதவி கல்வி படிப்பாளர்களே, சேவைக்கால ஆசிரிய ஆலோசகர்களே, அயல் பாடசாலையுடைய அதிபர்களே, ஆசிரியர்களே, எமது பாடசாலையினுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருந்தைகளே, மாணவ செல்வங்களே, அன்பான பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எனது இந்நேர மாலை வணக்கங்கள். நமது பாடசாலையினுடைய இந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டியினை இந்த வருடம் நடாத்துவதில் எங்களுக்கு வர்ண பகவானுடைய அந்த ஆசையும் இடைக்கிடை விட்டு தந்து நாங்கள் இந்த விளையாட்டு நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதற்கு எல்லாம் நல்ல இறைவனுடைய ஆசை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். அதே போன்று எங்களுக்கு இந்த விளையாட்டு நிகழ்வுக்கு பல வழிகளிலும் ஒத்துழைப்பு செய்த எங்களுடைய புலம்பெயர் பழைய மாணவர்கள், இங்கு வசிக்கின்ற பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், இவருடைய அந்த ஒத்தாசையுடன் இந்த விளையாட்டு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியினை நடாத்துவதற்கு ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பியோடைய நிதி பங்களிப்புடன் தான் நடாத்துவோம். இந்த வருடமும் எங்களுக்கு அது கைகூடி இருந்தது. அதற்கு எங்களுக்கு உண்மையிலே இந்த புலம்பெயர் உறவுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு பழைய மாணவர்கள் சார்பிலே எங்களுடைய ஊரில் வசிப்பவர் திருவாளர் கணபதி பிள்ளை சிவராய சிங்கம் ராஜண்ணி அவர்கள் எங்களுக்கு கூடுதலான அந்த ஒத்துழைப்பை வழங்கி அந்த எல்லோரையும் ஒன்றிணைத்திருந்தார். அதே போல ஊரும் உறவும் அமைப்பினூடாக வெள்ளைசரி அவர்கள் உண்மையில் அதற்குரிய ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார். இவர்களுடைய இந்த பங்களிப்போடும் எங்களுடைய பழைய மாணவர்கள், இங்கு வசிக்கின்ற பழைய மாணவர்களுடைய ஒத்துழைப்பு நிதி பங்களிப்போடும், எங்களுடைய பெற்றார்களுடைய நிதி பங்களிப்போடும், நலன் விரும்பியுடைய இந்த உதவியோடும் தான் இந்த விளையாட்டு நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது. எனவே அவர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூறுகின்றேன். முதற்கண் எங்களுடைய பிரதம விருந்தினரை பற்றி ஒரு சில விடயங்களை நான் கூற வேண்டும். இந்த பாடசாலையிலேயே கல்வி கற்று இந்த பாடசாலைக்கு பெருமை செய்து தந்திருக்கின்ற ஒரு பழைய மாணவரை நாங்கள் இந்த முறை பிரதம விருந்தினராக அழைத்திருக்கின்றோம். உண்மையில் இந்த பாடசாலையுடைய மாணவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். அவர் இந்த ஊரை சேர்ந்தவர். அவர் இந்த பாடசாலையை கற்று கணித பாடத்தினை மிகவும் சிறப்பான முறையிலும் கற்பித்த ஒரு ஆசான் என நான் அவரோடு கலைத்த போது கூறியிருந்தால், இந்த பிரதேசத்திலே கணித பாடத்தை கற்பிக்கின்ற வகையிலே தான் பெரும் முயற்சிகள் எடுத்து அந்த பாடத்தை கற்பித்திருந்தேன். அதைவிட அவர் கம்ப்யூட்டர் ஐசிடி பாடமும் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசானாக திகழ்ந்துதான் இன்று அசிஸ்டன்ட் நெட்வொர்க் மேனேஜராக யாழ் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அவரை நாங்கள் இந்த தருணத்திலே அழைத்த போது மனம் வந்து அந்த பிரதம விருந்தினராக வருகை தருவதற்கு அவர் முன்வந்தமையிட்டு அவருக்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய சிறப்பு விருந்தினர்களும் எங்களுடைய பாடசாலையின் முன்பள்ளி ஆசான்கள், அவர்களை வளர்த்தெடுத்தவர்கள், எங்கள் மாணவர்களை வளர்த்தெடுத்தவர்கள், அந்த வகையிலே அவர்களும் இந்த விருந்தினர் வரிசையிலே எங்களுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்தமையிட்டு அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதைவிடவும் எமது புலம்பெயர் தேசத்திலிருந்து இந்த முறை வருகை தருவதாக இருந்தவர், மேல் அவருடைய வேலைப்பாடு காரணமாக திருவாளர்
செல்லையா விமலராஜா அவர்கள் மேலே பிரான்ஸ் நாட்டுடைய எங்கள் பாடசாலைக்கு ஒரு விளையாட்டு நிகழ்வை நடாத்துவதற்குரிய நிதி பங்களிப்பை செய்த ஒரு பெருமுகர் என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நலம் விரும்பியாக இருந்து அதை நான் செய்ய வேண்டும் என்று முன்வந்தமையிட்டு நாங்கள் அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வேறொரு சந்தர்ப்பத்திலாவது அவர் இங்கே வருகை தருவார் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த விளையாட்டு நிகழ்வை ஒழுங்கமைத்து இங்கே சிறப்புற நடாத்துவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைத்த எங்களுடைய பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், உண்மையிலே சமூக ஆர்வலர்கள், நலன் விரும்பிகள் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூற வேண்டும். தலைமையுரை என்றாலும் அவர்களை நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு விளையாட்டு நிகழ்வானது நடாத்துவதற்கு சகலரது ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. எங்களுடைய கல்வி திணைக்களங்களாக இருக்கட்டும், எங்களுடைய பாடசாலையுடைய சமூகத்தினராக இருக்கட்டும், எல்லோரும் இணைந்துதான் அதை சிறப்புற நடத்த வேண்டும். இந்த மழை சூழல் இருந்த போதிலும் நாங்கள் விடாமுயற்சியாக இந்த விளையாட்டு நிகழ்வை நடாத்தி நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அனைவரது ஒத்துழைப்பில் தான் இதற்கு மூல காரணம். எங்களுடைய ஆசிரியர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார்கள். அவர்களுக்கு நாங்கள் என்னுடைய அதிபர் பணியிலிருந்து சொல்லுவது அவர்களுக்கு சில வேளை கஷ்டமாக இருந்திருக்கலாம். உண்மையிலே அது எல்லோருடைய ஒத்துழைப்போடு தான் நடைபெற வேண்டும். எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியோடு சேர்ந்துதான் இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பான முறையில் நடாத்தி இருக்கின்றோம். எங்களுடைய ஆசிரியர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல எங்களுடைய பெற்றார்களும் அதே போல எங்களுடைய மாணவ செல்வங்களும் சிறந்த முறையில் விளையாட்டுக்களை இங்கே செயற்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வெற்றிக்குரிய சான்றிதழ்களும் பரிசுகளும் அவர்கள் பெற இருக்கின்றார்கள், சான்றிதழ்கள் பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய விளையாட்டு செயற்பாடு, இணைப்பாட செயற்பாடுகளுடனும் தங்களுடைய கற்றல் செயற்பாடுகளுடனும் மிக ஆர்வமாக ஈடுபட்டு இந்த பாடசாலைக்கும் எங்களுடைய சமூகத்திற்கும் எல்லோரும் விரும்புகின்ற ஒரு விடயம். நாங்கள் இந்த பாடசாலை கிராமப்புறத்தில் அமைந்திருந்த போதிலும் பல வெற்றிகளை படைத்துக் கொண்டிருக்கின்றோம். வெளியில் உள்ளவர்கள் எல்லாம் எங்களை பார்க்கின்ற அளவுக்கு இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த வகையிலே ஒத்துழைத்த அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எனது தலைமை உரையில் நன்றிகளை தெரிவித்து அடுத்த ஒரு விடயத்தை நாம் கூற வேண்டும். எங்களுடைய தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை எங்களுடைய பாடசாலையுடைய பெருமையை காட்டுகின்ற, எல்லோரையும் பார்வைக்கு உள்ளாக்குகின்ற ஒரு பரீட்சை, பொது பரீட்சை. அந்த பரீட்சையிலே சென்ற வருடம் 2023 மற்றும் 2024 2 ஆண்டுகளுக்கும் அதற்கு முன்னமும் 2022 சாதனை படைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடம் அவர்களுக்கு பாராட்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல 2023 24 இந்த வருடம் நாங்கள் இந்த விளையாட்டு நிகழ்விலேயே வைத்து அவர்களை நாங்கள் கௌரவித்திருக்கின்றோம். அந்த வகையில் அந்த கௌரவிப்புக்கு எங்களுக்கு பெரும்பங்கு ஆற்றிய எங்களுடைய பாடசாலையுடைய அதிபரும் மூத்த ஆசிரியருமாக திகழ்ந்த அமரர் பசுபதி ஐயா அவருடைய குடும்பத்தினுடைய புதல்வர்கள் டாக்டர் பசுபதி அசோகன் அவர்களும் திருவாளர் பசுபதி பார்த்திபன் அவர்களும் நிதி பங்களிப்புடன் இன்று அந்த 6 மாணவர்களை நாங்கள் சிறப்பான முறையிலே கௌரவித்திருக்கின்றோம். அந்த பேருதவியை நல்கிய அந்த பசுபதீஸ்வருடைய குடும்பத்தினருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளை கூறி எல்லா வகையிலும் எங்களுக்கு இந்த விளையாட்டு நிகழ்வை நடாத்துவதற்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து நிதி பங்களிப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கு, பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், அதே போல இங்கே இருக்கின்ற பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் அனைவரும் இந்த சிறப்பான பணியை ஆற்றியிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூறி நல்லது நினைக்கின்ற போது எல்லாமே நல்லதாக நடக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்ற பாடசாலை சமூகத்தினருக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்து என்னுடைய தலைமை உரையினை நிறைவு செய்து எங்களுடைய இந்த விளையாட்டு போட்டிக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையினுடைய பழைய மாணவரும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அசிஸ்டன்ட் நெட்வொர்க் மேனேஜராக
பணியாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய திருவாளர் தேவசகாயம் சுகிதன் ஐயா அவர்களை இந்த எங்களுடைய இந்த விளையாட்டு நிகழ்வுக்குரிய பிரதம விருந்தினர் உரையை ஆற்றுமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றேன். இவ்விழாவுக்கு கல்வி சிறப்பில் சேர்ந்த அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நலன்பியல், பாடசாலை பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் மேலும் வீட்டிற்கும் கிராமங்களுக்கும் பாடசாலையும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது மாநில வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறுமொழியை ஆற்றி கொடுக்கின்றேன். உண்மையில் நிகழ்வுக்கு என்னை அழைத்த பொழுது நான் முதலில் அதை ஏற்றுக்கொண்டிருந்தேன். ஏனென்று சொன்னால் கிராமத்திலிருந்து பல பேர் இன்னும் வயோமூத்தவர்கள் அந்த உயர் பதவிகளில் இருக்கிறார்கள். அப்போ அவர்களை அழைக்கலாம்னு சொல்லி அதிபர்கள் கூறியிருந்து, ஆனால் அதிபர் இருக்க வகையில் திரும்பவும் ஒரு முறை என்னை கேட்டிருந்தார். அதனால நான் அதை மறக்க முடியல. ஆனால் நிகழ்வுக்கு அழைத்ததை விட்டு சில பேர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படியோ விடுத்துட்டு நோண்டுக்கேன்னு சொல்லி நான் முதல் ஒரு முறை பழைய மாணவர்கள் மூலமாக எனக்கு அழைப்பு வந்தது பாடசாலைக்கு சேவையாற்ற வருவதற்கு. நான் மனமையாக ஒரு செயற்பாடுகளில் ஈடுபட குறைவு, ஆனால் மறைமுகமாக பல செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறேன். அதாவது கல்வி கற்று முடிந்த காலப்பகுதியில் நமது அயல் சமூகத்தில் உள்ள எல்லாருக்கும் கற்பிக்கோன் பண்ணுறதுக்காக வீட்டில் ஒரு டியூஷன் நடத்தினேன். ஒருவருக்கு மேக்ஸும் சிலவருக்கு ஃபிசிக்ஸ். ஆகவே அங்கே படிக்க வந்த மூலம் பலரை நான் அறிமுகம் கண்டு கொண்டேன். என்னடா படிக்கிற இடத்துல நான் பெருசாக ஈடுபாடுகள் இல்லாத காரணத்தினால என்னை பலருக்கு தெரியும் இல்லை. இப்போ சில ஆட்களாக இருக்கிறார்கள். நான் இந்தியா தொடர்ந்து இருந்திருப்பதாக இருந்தால் அவர்களுக்கும் எனக்கு கற்பித்தல் சான்ஸ் கிடைச்சிருக்கு. கிடைக்கல என்று சொல்கிறேன். இருந்தாலும் இவர் வீட்டுக்கு நடைபெற்ற நிகழ்வில் பல நிகழ்வுகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. சிறுவர்கள் நிகழ்வுகளாக பார்க்கிறது கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் இசையும் அசையும் நிகழ்வில் நல்ல சிறப்பாக தான் இருக்காது. அதாவது இப்போ இந்த குழந்தைகளுக்கு டான்ஸ்ன்றது நல்ல கலை வீக்காக பிடிச்சிருக்கு. என்ன டிவி பார்த்தோன்னே உடனே பிடிச்சிருவாங்க. அந்த பாட்டுகள் டான்ஸ்லாம் மிகவும் இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிங்க. என்ன அதே போல் இந்த விளையாட்டு போட்டி என்பது நீங்கள் படிக்கிற காலத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. என்னென்னு சொன்னால் அதனால் நீங்கள் குழு நிகழ்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. அந்த குழு நிகழ்வுன்னு சொல்கிறது மிகவும் முக்கியமானது. எதிர்காலத்தில் உங்களுக்கு பல நன்மைகளை பெற்று தரும். குழுவாக செயல்படுறது. ஆகவே குழு நிகழ்வு இப்படியான விளையாட்டு போட்டிகள், நாடகங்கள் அதிலெல்லாம் பங்கு பெற்றோம். நான் இங்கே படித்த காலப்பகுதியில் கூட ஒரு நாடகத்தில் பங்கு பெற்றிருக்கிறேன். வடக்குமாரி கல்லூரியில் போட்டிக்கு அழைத்து சென்றிருந்தார் ஒரு ஆசிரியர் கர்மலிங்க சார் கூட்டிக்கொண்டு போனவர். அதில் பங்கு பெற்றிருக்கிறேன். அடுத்தது நான் நடத்தினாங்க. அதில் என்னோட இப்போ இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்காங்க சில பேருக்கு ஞாபகம் வரும். அதில் என்னோட சேர்ந்து படித்த மாணவர்கள் ஒரு பாகத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ கூட குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நண்பர் வச்சு சில பழைய கதைகளை கழித்து கொள்கிறார். எனக்கு அதிக நேரம் கிடைக்காதால நான் அதிக அதில் அவரோட தொடர்பு ஏற்படுத்த குறைவாக இருக்கும். டைம் இருந்தால் அவரோட சேர்த்து கொள்வேன். மற்றும் நீங்களும் வர நிகழ்வுகளில் பங்கு பெற்றோம். பங்கு பெற்றது மட்டுமில்லை, கல்வியிலையும் சிறப்பாக சார்ந்து வழங்குவோம். இப்போ பெற்றோருக்கு தான் பெரிய ஒரு கடப்பாடு இருக்குது. என்னென்னு சொன்னால் போட்டித்தன்மை. உங்களை விட பெற்றோர்களுடைய ஈடுபாட்டோடு இருப்பார்கள். உங்களை கற்பித்தல்ல அவர்களோட சேர்ந்து நீங்களும் என்ன செய்யணும், எல்லாம் படிக்கணும். சரியா? ஓகே. இப்போ இந்த பாடசாலை ஆசிரியர்களை பார்த்தா தெரிஞ்சது மிகவும் கஷ்டம்தான். கொஞ்சம் பேர் என்ன சொன்னாலும் அவையோட மிகவும் ஈடுபாட்டோட செயற்படைகளில் கொஞ்சம் வரைக்கும் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதில் பெருந்தன்மை அவைக்கு பிற்காலத்தில் மிகவும் நல்ல பலங்களை அளிக்கும். இப்போ
இதய சுத்தியோட மிகவும் ஈடுபாட்டோடு உங்களை வளர்த்தெடுப்பார்கள். சரியா? மேலும் என்னை இங்கே அழைத்ததற்காக பழைய மாணவர் பெற்றோர் மற்றும் நல்லுறுப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவில் என்னையும் பேச அழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து அதிகம் பேச முடியாது நேரம் போடுது. எனக்கு நான் ஒரு பேச்சாளர்கள் அல்ல, அதால் இதோடு நன்றியை கூறி உதவி செய்கிறேன். பிரதம விருந்தினர் உரையாற்றி சென்ற எமது விளையாட்டின் போட்டிக்குரிய பிரதம விருந்தினர் மதிப்புக்குரிய டி சுகிதன் அவர்களுக்கு நன்றிகள். உண்மையிலே அவருடைய தோற்றம் கம்பீரமான உயரமான தோற்றம் உங்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக கொண்டிருக்கிறோம். நீங்களும் இதே போன்று அவரை போல ஒரு பதவியை அடைகிறதுக்கு பயின்று எதிர்காலத்திலே அவரை ஒரு மாதிரியாக கொண்டு திகழ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு ஒரு விடயம் நான் முதல் விழிக்க மறந்துவிட்டேன். எங்களுடைய கிராமத்தினுடைய புரோலி வடகிழக்கு J400க்குரிய கிராம சேவகர் மதிப்புக்குரிய டி ரங்கநாதன் சார் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இங்கே வருகிறதுக்கு நன்றி கூறுவதோடு எங்களுடைய இந்த இடைவேளை இசையும் அசைவும் நிகழ்வை சிறப்புற வடிவமைத்து பயிற்சி வழங்கி எங்களுக்கு இந்த விளையாட்டு போட்டியிலே காண்பித்த என்னுடைய மாணவியும் உண்மையில் இந்த பாடசாலையுடைய பழைய மாணவி நலம்பிரியுமாக இருக்கின்ற செல்வி சானா அருண்யா அவர்களுக்கும் அதனோட உதவியும் புரிந்து வழிநடாத்திய செல்வன் கிசான் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வு வரிசையிலே சிறப்பு விருந்தராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது அன்புமலர் முன்பள்ளியினுடைய ஆசிரியை திருமதி மரியமலர் தியாளன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நெய்வல்லுநர் போட்டி 2025ஆம் ஆண்டு கல்வியிலே கலந்து பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய திரு தேவசாயம் சுகிதன், பழைய மாணவர், அசிஸ்டன்ட் நெட்வொர்க் மேனேஜர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜக்னா அவர்களை இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றியை கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் அதிபர் விஜயகுமார் அதிபர் சார் அவர்களுக்கும் இந்த வேளையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிறப்பு விருந்தினராய் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி நாகலேஸ்வரி நந்தகுமார் அன்புமலர் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ விருந்தினராக வரவேற்றதாக கூறி அவர் வர முடியாவிட்டாலும் அவருக்கும் இந்த வேளையிலே வணக்கத்தை கூறிக்கொண்டு மற்றும் இப்பாடசாலையின் ஆசிரியர்கள், வருகிற ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்கள், நலன் விரும்பிகள், பழைய மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இப்பாடசாலையின் ஒரு கலவை மாணவியாக இருக்கிறதையிட்டு மகிழ்வடைகிறேன். இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு என்னை சிறப்பு விருந்தராக அழைத்த வேளையிலே நாங்கள் மறுப்புத்தான் தெரிவித்திருந்தோம். எங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை அழையுங்கள்னு சொல்லி, ஆனால் அதிபர் இல்லை, நீங்கள் தான் பெற வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தம் நாங்கள் சம்மதம் தெரிவித்திருந்தோம். இன்றைய நிகழ்வுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தமையிட்டு நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். ஏனெனில் இப்பாடசாலையின் பழைய மாணவி என்பதுடன் இப்பாடசாலையில் தற்பொழுது கல்வி பயின்று கொண்டிருக்கும் 80% மாணவர்கள் நான் கல்வி பயின்று கொண்டிருக்கும் முன்பள்ளி கல்வியினை கற்றவர்கள் ஆவர். எனவே நான் கற்பித்த மாணவர்களின் ஆரம்ப கல்வி செயற்பாடுகளை கண்டுகொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் புரோலி ஆத்தக பாடசாலையானது மிகவும் எண்ணிக்கையிலே குறைவான மாணவர்களை கொண்டு இயங்கி வருகின்ற போதும் இங்கு கல்வி கற்கும் மாணவர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாய் காணப்படுகின்றனர். இதற்கு எடுத்துக்காட்டாக இப்பாடசாலையின் புலமை பரிசு பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களின் விகிதாசாரத்தை நோக்கும்போது கூடியதாகவே காணப்படுகிறது. எனவே உமக்கு மாணவர்களின் கல்வி நிலை சந்தோஷம் அளிக்கின்றது. தொடர்ந்தும் இதுபோல் கல்வி கற்கும் மாணவர்கள் அனைவரும் எல்லா செயற்பாடுகளிலும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்ற வருடம் நமது முன்பள்ளியிலிருந்து வெளியேறிய மாணவர்களில் 80% மாணவர்கள்
தரம் 1க்கு பாடசாலையில் இணைந்தமையிட்டு பெருமை கொள்வதுடன் அம்மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் இந்நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எமது முன்பள்ளி நிகழ்வாக இருந்தாலும் சரி, பாடசாலை நிகழ்வாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் உறவுகள், பழைய மாணவர், ஊரும் உறவும் அமைப்பினர் அங்கே தங்களுடைய நிதி பங்களிப்பினை வழங்கி எங்களுடைய நிகழ்வு சிறப்பாக அமைய ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு உதவி புரிந்து வருகிறார்கள். அவர்களையும் இந்த வேளையிலே மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்திய விளையாட்டு நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையிலே அங்கே நடைபெற்றது. அதிலும் விசேஷமாக அந்த இடைவேளை நிகழ்வு இன்னும் அங்கே கண்ணுக்கு இங்கே விருந்தாக அமைந்தது. எல்லோரும் நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் போகிறது விளையாட்டுகளை விட அந்த இடைவேளை நிகழ்வை ரசிப்பதற்காகவே அங்கே அநேகரும் அங்கே வருவது வழக்கம். அதே போன்று இந்த முறை ஒவ்வொரு முறையும் சிறப்பாக அமைந்தது. அதைவிட இந்த முறை இன்னும் விசேஷமாக இன்னும் சிறப்பாக இருந்தது என்று கூறலாம். எல்லா மாணவர்களும் தங்களை அர்ப்பணித்து பழகி மழை பெய்து கொண்டிருந்தாலும் தங்களுடைய ஆட்டத்தை நிறுத்தாமல் தங்களுடைய நிகழ்வை செய்து முடித்தார்கள். அனைவருக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இங்கு கல்வி கற்கும் மாணவர்கள் இன்னும் எல்லா இணைப்பாட விதான செயற்பாடுகள் எல்லா கற்றல் காரியங்களிலும் சிறப்பாக அமைந்து நல்லதொரு எதிர்காலத்தை காண வேண்டும் என்றும் எங்களுடைய பாடசாலை எங்களுடைய சமூகம் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி என்னையும் இந்த இடத்திலே அழைத்தமைக்கு மிக மீண்டும் நன்றி கூறி எனது உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விளையாட்டுப் போட்டிக்கு சிறப்பு விருதாக கலந்து சிறப்பித்த திருமதி மரியமலர் தயாளன் அவர்கள் எங்களுடைய முன்பள்ளி ஆசிரியை மேலே சிறந்த முறையிலே அந்த உரையை ஆற்றியிருந்தால் எங்களுடைய மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் எங்களுடைய மாணவர்களை அடிப்படையில் உருவாக்கிய பெருமை அவரை சாரும். அவருக்கு உதவியாக உதவி ஆசிரியராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கின்ற திருமதி நவலேசன் நந்தகுமார் அவர்களும் இங்கே பாராட்டக்கூடியவர். எனவே இரண்டு பேரும் எங்களுக்கு சிறப்பு விருதாக வருகையிட்டதையிட்டு நாங்கள் எங்களுடைய பாடசாலையுடைய சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்து அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய பரிசில் வழங்கும் நிகழ்வுக்கு செல்வோம். பரிசுகளை தொகுத்து வழங்குமாறு நமது பாடசாலையுடைய விளையாட்டு செயலாளர் திருமதி வாசுகி தயாபரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இரண்டாம் இடம் மீனா கிருத்தீஷ். இரண்டாம் இடம் அக்ஷயான். வழங்கி கௌரவித்த பந்தரிதால் பரிசினை வழங்கி கௌரவிக்க மீட்டர் ஓட்டம் 7 வயது அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தங்காடு ஒன்றிய பந்தெறிதல் 8 வயது பெண் வழங்கி கௌரவித்த அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். திரு மீ அனோஜா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். வயது பெண் முதலாம் நே துஷா
சானியா 3ஆம் இடம். இதுவரை பரிசினை வழங்கி கௌரவி முதலாம் இடம் பி. வயது ஆண் ஏ 408 ஆன்சரன் 3ஆம் இடம் காரிஸ். 2ஆம் இடம் நே துசானா அக்ஷயா. குழு நிகழ்வு 1ஆம் இடம் பச்சை. 2ஆம் இடம் சிவப்பு. 60 மீட்டர் ஓட்டம் 3ஆம் இடம். 408 கிராம அலுவலருக்கு நன்றியை கூறி 3ஆம் இடம். பெண் ஜே அர்ச்சனா லெலிஸ்டா 3ஆம் இடம். வயது ஆண் 1ஆம் இடம் கி. இடம் பி. விஷ்ணு நே துசானா. 2ஆம் இடம் அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். 2ஆம் இடம் சேரன் அஞ்சல் 450. அஞ்சல் 450 ஆண் 10 வயது. பரிசினை வழங்கி கௌரவித்த திருமதி உமா துஷன் அவர்களுக்கு நன்றி. ஆதித்யன் குழு கைவித்தல் பெற்றோர் பெண். அஞ்சல் ஓட்டம் பழைய 7 வயது பிரிவு. வயது பிரிவு ஆண் பெண் நே துசானா. இல்லாமை வெள்ள போட்டிக்கு எமது பாடசாலைக்கு வருகின்ற பிரதம விருந்தினர்களுக்கும் எமது பாடசாலையின் அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் சமூகத்துக்கும் இந்நேரம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரம் போதாமையினால் சுருக்கமாக எமது நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த விளையாட்டு போட்டி எமது பாடசாலையில் இவ்வளவு மழை காரணமாக இருந்தும் எங்கள் பழைய மாணவர்களும் சமுதாயமும் எங்களுடன் இணைந்து மிகவும் சிறப்பாக எம்முடன் ஒத்துழைத்து இந்த இல்ல மெய்வன்ற போட்டியை சிறப்புடன் நடத்தியமைக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நிதியுதவி தந்த பழைய மாணவர்கள் சமூகத்தினர் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒளி தரப்பிலை தந்து உதவிய அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு ஆசிரியர்களுக்கும் இந்நேரம் நன்றியை கூறிக்கொண்டு எல்லோரும் எமக்கு உதவி செய்தமையால் எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அரசினத்தின் தமிழ் கலவன் பாடசாலை பூஞ்சோலை புலோடி கிழக்கில் அரசினத்தின் தமிழ் கலவன் பாடசாலை பூஞ்சோலை புனித